காந்தியவாதி திரு சசி பெருமாள் இன்னைக்கு போராட்டத்தின் போது உயிரிழந்திருக்காரு. இப்போ அவருடைய உடல் எங்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, பதிவு செய்யுங்க ஜபஸ். வணக்கம் கேமா. காந்தியவாதி சசி பெருமாள் இன்னைக்கு ஒரு மதுக்கடைக்கு எதிரான, அதாவது மதுக்கடையை காலவரையாக மூடணும், அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்ணாமலை கடை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடை ஏற்கனவே இந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 30ஆம் தேதி சசி பெருமான் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த நீதிமன்ற உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையை உடனடியாக அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். காரணம், அந்த பகுதியில் கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிக்கூடங்கள் என பொதுமக்கள், பெண்கள் என அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதியில் அந்த டாஸ்மாக் கடை இருக்கக்கூடிய வேளையில் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்து அதற்கு நீதிமன்றமும் உத்தரவு வழங்கியிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் அந்த மாற்று இடம் தேர்வு செய்த பின்னர் இந்த பகுதியில் இருந்து கடையை மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையை உடனடியாக டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி தொடர்ந்து அடுத்த கட்டமாக இன்று போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதாவது தீக்குளிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த இந்த போராட்டம் இன்று காலை சசி பெருமாள் சுமார் 8 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் போராட்ட களமான உண்ணாமலை கடை பகுதிக்கு சேர்ந்தார். தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து திடீரென சசி பெருமாள் மற்றும் உண்ணாமலை கடை பேரூராட்சி தலைவர் இருவருமாக சேர்ந்து அந்த பகுதியில் இருந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு செல்போன் கோபுரத்தில் திடீரென ஏற ஆரம்பித்தனர். தொடர்ந்து சசி பெருமாள் மட்டும் அந்த டவரின் உச்சிக்கே சென்று அந்த உச்சியில் பல மணி நேரம் தனது போராட்டத்தை தொடங்கினார். அவர் போகும் பொழுதே கையில் மண்ணெண்ணெய் மற்றும் கையில் ஒரு தீப்பந்தம் கொளுத்தக்கூடிய ஒரு குச்சியும் எடுத்து சென்றார். அது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து காலை அவர் இந்த போராட்ட களத்தில் வந்ததிலிருந்தே நாம் அங்க அந்த பகுதியில தான் இருந்துகிட்டு இருந்தோம். தொடர்ந்து இவர் அந்த பகுதியிலிருந்து கோஷங்களை, மதுவுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பிட்டு இருந்தாரு. உடனடியாக தமிழக அரசு மதுக்கடையை மூட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பிட்டு இருந்தாரு. தொடர்ந்து இவர் கூட ஏறினா உண்ணாமலை கடை பேரூராட்சி தலைவர் முழுமையாக டவர்ல ஏற முடியாத பாதியிலே டவர்ல நிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்களும் ஏராளமானவர் திரண்டாங்க. தொடர்ந்து அவங்களுடைய போராட்டம் தீக்குளிப்பு போராட்டம் என்பது திசை மாறி டவர்ல ஏறி தற்கொலை மிரட்டல், உடனடியாக அந்த கடையை பூட்டவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று சசி பெருமாள் அங்கே அவர் கூக்குரல் மூலமாக கத்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள், அதாவது தாசில்தார் மற்றும் காவல்துறை தரப்பில், தீயணைப்புத்துறை தரப்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பல மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் அங்கே மேலே டவர் மேலே அமர்ந்திருந்த வேளையில் இங்கு பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. அதிகாரிகள் தரப்பில் இன்னும் 7 நாட்களில் கடையை மாற்றி தருவதாக பேச்சுவார்த்தையில் அவர்கள் தெரிவித்து வந்தனர். அதற்கு அவர்கள் யாருமே ஒத்து வரவில்லை. உடனடியாக கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி வந்தனர். தொடர்ந்து ஒரு இறுதி கட்டத்தில் அவருடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர் இங்கிருந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய எந்த தொடர்பும் இல்லாமல் துண்டித்து போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஜபர்சன், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜபர்சன். காந்தியவாதி சசி பெருமாள் உயிரிழந்திருப்பது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.